அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரமதான் 2024ஓட சகர் வீடியோ தான் பார்க்க போறீங்க. நிறைய பேர் என்ன திட்டிட்டு இருப்பீங்க, எப்ப போடுற பாரு அப்படின்னு. சீரியஸா ஐதான் வச்சுக்கிட்டு சுத்தமா ஒரு வேலையும் பார்க்க முடியல. வீட்டுல சகருக்கு சமைக்கிறது, இஃப்தாருக்கு ரெடி பண்றதே பெரிய வேலையா இருக்கு. அதுல வீடியோ எடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் லாங் வீடியோஸ் போட முடியல. இப்ப எடிட் பண்ணியாச்சு, உடனே உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணிட்டேன். வீடியோ ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். முன்னாடி நாளே பிளான் பண்ணியாச்சு சகருக்கு நாட்டுக்கோழி தான் அப்படின்னு. அதனால நெல்பேட்டை மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. ரமதான் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னாலே நெல்பேட்டை சைட்ல நிறைய கடைகள் ஓபன்ல தான் இருக்கும். எல்லா மீட்டுமே ரமதான் டைம்ல ஈவினிங்லயும் அவைலபிளா இருக்கும் அப்படின்றனாலதான் இங்க வந்திருந்தோம். அங்கேயே ஒரு நல்ல நாட்டுக்கோழியா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கவும் அவங்களே கட் பண்ணி கிளீன் பண்ணி மஞ்சள்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டே சகருக்கு தேவைப்படுற சீரக தண்ணியை போட்டு வச்சிருவோம் அப்படின்னு கெட்டில தண்ணி நிறைய ஊத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் போட்டு நல்லா கொதி வர வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா சீரகத்தோட எசன்ஸ் ஃபுல்லா தண்ணியில இறங்கி இருக்கும். நம்மளுக்கு காலையில சகர் டைம்ல குடிக்கும் போது டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவும் வராது. அன்னைக்கு ஃபுல் டே நம்ம ரிலாக்ஸ்டா வச்சிருக்கோம். அதனாலதான் சீரக தண்ணி போட்டு வச்சிருக்கேன். வாங்கிட்டு வந்திருந்த நாட்டுக்கோழியை குக்கர்ல விசில் மட்டும் போட்டு விட போறேன். அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா எப்பயுமே நான் சகருக்கு தான் எந்திரிச்சு சமைப்பேன். அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்குன்றனால. அந்த ஒரு கோழி 1.25 கிலோ இருந்துச்சு. குட்டி கோழி தான், ஆனா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. கோழி எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி விட்டு அப்படியே அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாடையெல்லாம் போயிருக்கும். கறியும் அந்த எண்ணெயில நல்லா வதங்கி இருக்குமா. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நைட்டு சாப்பாடு வச்சிருந்தேன். அதுக்கு அரிசி கழுவுன தண்ணி இருக்கும்ல, அதை வடிச்சு அதுல சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமா மஞ்சள் தூளும் போட்டு ஒரு 3ல இருந்து 4 விசில் வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட வேண்டியதுதான். காலையில எந்திரிச்சு மற்ற வேலைகளை பார்த்துக்கலாம். மார்க்கெட்ல இருந்து வரும்போதே கொத்தமல்லி புதினாவும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏன்னா சுத்தமா வீட்டுல இல்ல. அது இல்லாம நம்மளுக்கு ஒரு வேலையும் ஓடாது வேற. அதனால அதை வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுட்டு படுத்தாச்சுன்னு சொல்ல முடியாது, படுக்க வந்திருந்தோம். ஆனா இவன் வந்து சுத்தமா விடல. ஐதானை வந்து எங்களால கண்டுபிடிக்கவே முடியல. அவன் எந்த டைம்ல தூங்குவான், எப்ப எந்திரிப்பான்னு. ஜரார் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எனக்கு தெரியும், ஓரளவுக்கு என்னால வந்து கெஸ் பண்ண முடியும், இந்த டைம் வந்துட்டாலே இவன் தூங்கிடுவான் அப்படின்னு. ஆனா இந்த பையனை 12 மணிக்கு தூங்கிடுவான்னு நினைச்சா அன்னைக்குதான் 2 மணி ஆக்குவான். சரி 2 மணி வரை முழிச்சிருப்பான் அப்படின்னு நம்ம வேற ஏதாவது கமெண்ட் பண்ணோம்னா அன்னைக்கு 11 மணிக்கெல்லாம் தூங்கிடுவான். இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆஃப் சகர்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர காமெடி ஆயிருச்சு. தூங்குடான்னு பார்த்து தூங்க வச்சா 2:30 மணி வரைக்கும் அப்படியே ஆட்டம் தான். அந்நேரம் விளையாடு, என்கிட்ட பேசுன்னு ஒவ்வொருத்தர் மேலேயா ஏறி போய்கிட்டு. ஜரார்லாம் வந்து 10:30 மணிக்கே தூங்கிட்டான். அவன் மேல ஏறி அவனை எழுப்பி விட்டுட்டு எங்க மேல ஒவ்வொருத்தர் மேலேயா ஏறி விளையாடிக்கிட்டே இருந்தான். பட் என்ன பண்றது, அவன் முழிச்சிருக்கும் போது நம்ம படுத்து தூங்கவும் முடியாது. திரும்ப 1 மணி நேரத்துல நான் எந்திரிச்சு ஆகணும். ஏன்னா நான் எந்திரிச்சுதான் குழம்பு வைக்கணும்ன்ற மாதிரி இருந்துச்சு. 3 மணிக்கு முன்னாடியே அலாரம் வச்சிட்டோம். 2:30 மணி வரைக்கும் முழிச்சுதான் இருந்தோம். எப்படி தூங்க முடியும்? தூங்கவே இல்லை அன்னைக்கு. கரெக்டா ஒரு 10-15 நிமிஷம் வந்து லைட்டா கண்ணை சந்தோம். கரெக்டா 3 மணிக்கு அலாரம் அடிச்சிருச்சு. நைட்டே சமைச்சு வச்சுட்டா காலை 4 மணிக்கு கூட எந்திரிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனா எங்க 2 பேருக்குமே அந்த சகர் டைம்ல சமைச்சு சூடா சாப்பிட்றதுதான் பிடிக்கும். எங்களை தூங்க விடாம வச்சுட்டு இவன் கரெக்டா 3:15 எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. சரி இப்படியே தூங்கலாம் அப்படின்னு கதவை சாத்தி வச்சுட்டு வெளியே வந்தாச்சு. தஹஜத் தொழுதுடலாம் அப்படின்னு. எனக்குனா சரியான தூக்கம், கண்ணெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருந்துச்சு. 2 நாள் நல்லா தூங்குறான், திரும்ப 3ஆவது நாள் இதே மாதிரி முழிச்சிருக்கான். அதனாலதான் எங்களால கரெக்டா ப்ராப்பரா எந்த வேலையும் பார்க்க முடியல. வீடியோஸ் போடாததுக்கும் அதுதான் மெயின் ரீசனும் கூட. அப்புறம் தஹஜத் வந்து முடிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் குரான் ஓதலாம் அப்படின்னு குரான் எடுத்தாச்சு. குரான் நம்ம ஓதிட்டே இருந்தாலும் இந்த ரமதான் டைம்ல ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு வைப் இருக்கும், அது பயங்கரமா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் எனக்கு வீடியோஸ் வேணும், ஏன் போட மாட்டீங்க, உங்க வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ரமதான் vlogs போடுங்க அப்படின்னு கேட்டுட்டே இருந்தீங்க. எனக்கு அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போதே சங்கடமா இருந்துச்சு. சரி ஒருத்தருக்கு ரிப்ளை பண்றதுக்கு பதிலாக எல்லாருக்கும் என்ன ரீசன்றதை சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோல இதை பத்தி சொல்லியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் டே குரான் ஓதுற ஆர்வத்துல ஒரு ஜுசு ஃபுல்லா முடிச்சாச்சு தகஜத் டைம்லயே. அதுக்கப்புறம் தான் சமைக்கிறதுக்கே போனேன். கறி வேக வச்சு ரெடியா தான் இருக்கு. இப்ப மசாலா எல்லாம் போட்டு அதை தாளிச்சு விட்டுற வேண்டியதுதான். ஒரு மிக்ஸி ஜார்ல பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், சோம்பு, இது கூடவே சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மையா பேஸ்டா அரைச்சு ரெடி பண்ணிக்கிற போறோம். அதை அப்படியே குழம்பா தாளிச்சிட போறோம். இது கொஞ்சம் ஈஸியா பண்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கும் டைம் இல்லை, சீக்கிரமா குழம்பு வச்சுட்டு சாப்பிட வேற செய்யணும் அப்படின்றனால வேகமா சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ ஒரு மண் பாத்திரத்துல ஒரு குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊத்திட்டு சோம்பு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நார்மலா தாளிப்போம்ல, அந்த மாதிரி தாளிச்சுட்டு அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல பேஸ்ட், அதை டைரக்டா எண்ணெயில சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. எனக்கு சகர் டைம் அப்படின்னாலே 2வது சப்பாத்தி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆனா அன்னைக்கு சப்பாத்தி கூட நான் செய்யல, ஒயிட் ரைஸ் வச்சு முடிச்சாச்சு. மசாலாவோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமா தக்காளி பழம் ஒரு 2ல இருந்து 3, ஏன்னா புளிப்புக்கு
தக்காளி மட்டும் தான் இதுல தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதுல தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசாலாவோட பச்சை வாடையும் போனதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இல்ல அரிசி கழுவின தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியையும் சேர்த்துக்கலாம். கறி குழம்பு கூட போடுற உருளைக்கிழங்குக்குன்னு தனி டேஸ்ட் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாமாக்கு தான் பிடிக்கவே பிடிக்காது. எப்படி நான்வெஜோட வெஜ் சேரலாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருப்பாரு. பட் எனக்கு பிடிக்குமே, அதெல்லாம் நான் போடுவேன் அப்படின்னு போட்டுட்டு இருப்பேன். ஒரு மிக்சி ஜார்ல தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கிருவோம். வேக வச்ச நாட்டுக்கோழியுமே பஞ்சு போல வெந்துருச்சு. 3 விசில் தான். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. கறியுமே சாப்பிட்றதுக்கு இந்த சக்கையாலாம் இல்லை, ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. இதுல இருந்து நல்ல சதையா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கறியை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நம்ம தாளிச்சோல்ல அந்த குழம்போட ஊத்தி விட்டாச்சு. இது நல்லா கொதி வரட்டும்னு. இப்ப எடுத்து வச்சிருக்கிறதுல இருந்து எலும்பு கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி வெறும் சதப்பகுதியா பிச்சு வச்சுக்கலாம். இப்ப இதை வச்சு நம்ம பிச்சு போட்ட கறி பண்ண போறோம், வறுவல் மாதிரி. நிறைய வெங்காயம் போட்டாதான் நல்லா இருக்கும் இந்த வறுவலுக்கு. மண் பாத்திரத்துல எண்ணெய், கருவேப்பிலை, சோம்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா பச்சை வாழை போனதுக்கு அப்புறமா பொடின்னு சேர்க்கறது மிளகுத்தூள் மட்டும்தான், வேற எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது மட்டுமே சேர்த்தாலும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பிச்சு போட்ட கறி எல்லாத்தையும் போட்டு அப்படியே சுருள வதக்கி எடுத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துல அவ்வளோ சூப்பரா ரெடி ஆகிரும். நிறைய கொத்தமல்லியும் போட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ட்ரிஸையா இருக்கும். புதினா தொகையில் கொஞ்சம் அரை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால புதினா தொகையில் அரைக்கிறதுக்கு எண்ணெய், உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சோன்னு புளி, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியா கொஞ்சம் தேங்காவையும் போட்டு ஆற வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து மையா அரைச்சிங்கன்னா புதினா தொகையில் ரெடி. குழம்பு கூட்டி அதுவும் கொதிச்சுட்டு இருக்கு. இன்னொரு சைட்ல சாப்பாடும் வச்சு விட்டுட்டேன், அதுவும் ரெடி ஆயிட்டு இருக்கு. நைட்டு போட்டிருந்த சீரக தண்ணியை லைட்டா சூடு பண்ணி ஜக்ல ஊத்தி வச்சாச்சு. இப்ப குடிக்கிறதுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அதை மட்டும் கொஞ்சம் சூடா குடிச்சோம்னா நல்லா இருக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் நைட்ல எந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுல்ல, அதனாலதான் இப்ப சாப்பாடு போட்டாச்சு. அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நாட்டுக்கோழி குழம்பும் அவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை அப்படியே சூடான சாப்பாட்டுக்கு மேல ஊத்தி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க புதினா தொகையல், அது கூடவே அந்த மிளகு வறுவல் பண்ணியிருந்தோம்ல பிச்சு போட்டு அதையும் வச்சுட்டு சீரக தண்ணியையும் கூட வச்சு சாப்பிட்டு முடிச்சோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட சகர் சாப்பாடு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஆனா என்ன தூக்கம் மட்டும்தான் பத்தல, ஒரு மாதிரி கிறுகிறுகிறுன்னுகிட்டே இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு படுத்துடலாம் அப்படின்னு பார்த்தாலும் காலையில சார் ஃபுல்லா தூங்க மாட்டாரு, கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சிருவாரு. அந்நேரம் நம்ம படுக்கலாம்னு நினைச்சா நமக்கு ஏதாவது வேலை இருக்கும். இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. சாப்பிட்டு தொழுகைக்கு கிளம்பியாச்சு. மாமா பள்ளிவாசல் போய் தொழுதுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் தொழுக ஆரம்பிக்கணும். ஏன்னா நான் தொழுதுட்டு இருந்தேன் அப்படின்னா இவன் கட்டில இருந்து கீழே விழுந்தாலும் விழுந்துருவானோ, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பயமா இருக்கும். அவர் வந்துட்டாருன்னா அவர் பார்த்துப்பாரு, அப்புறம் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தொழுகலாம்ல, அதனால வெயிட் பண்ணுவேன் அவர் வர வரைக்கும். லாஸ்ட் டைம் பிரெக்னன்சில கூட எனக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லைங்க, ரொம்ப ஈஸியா போன மாதிரி இருந்துச்சு. இப்பதான் சுத்தமா முடியல. ஃபஜருக்கு மாமா வந்ததுக்கு அப்புறமா அவரை உட்கார வச்சுட்டு நான் தொழுக வந்துட்டேன். தொழுக மட்டும்தான் இருந்துச்சு, குரான் ஓதுறதுக்கு என்னால முடியல, கண்ணே தெரியலன்ற அளவுக்கு இருந்துச்சு. சரி மத்தியானம் ஓதிக்கிடலாம் அப்படின்னு தொழுதுட்டு போய் படுக்கலான்னு பார்த்தாலும் காலையில கண்டிப்பா ஜராரா ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு 7:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுதான் ஆகணும். அதனால சரி நம்மளுக்கே தெரியும் இப்ப தூங்க முடியாதுன்னு, இருந்தாலும் சும்மா படுப்போம் அப்படின்னு 2 பேரும் போய் படுத்துட்டோம். கரெக்டா ஒரு 6-6:15 இருக்கும் நம்ம படுக்கும்போது. அதுக்கப்புறம் 7:30 மணிக்கு திரும்பவும் எந்திரிச்சாச்சு. அவ்வளவுதான், வீடியோ முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க ஓபன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளவுதாங்க, வேற என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சோறு மட்டும் தான் முக்கியம். பை பை, அஸ்ஸலாமு அலைக்கும்.